இந்த கடைசி நேரத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் அரிசி விலை கொஞ்சம் உயர்ந்தது உண்மைதான். அதையே அரசியலாக்கி பிறகு அவரை கவிழ்த்தது, அதான் இருக்கட்டும். அவர் பொய்யாக நடிக்கவில்லை. இந்த பத்திரிகையாளர்கள் அவரை கேலி செய்வது போல ஒரு நிருபர், நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர் அவர். ஐயா, அரிசி பஞ்சமாகி போச்சு, மக்கள்லாம் பட்னியாக இருக்கிறாங்க, இதுக்கு பேசாமல் சாராய கடையை திறந்து விட்டுருங்க. சாராய கடையை திறந்து விட்டுட்டிங்கன்னா எல்லோரும் குடிச்சிடுவோம், அப்புறம் பசியே பசிக்காது. ஏன்னா குடித்தவனுக்கு பசிக்காது. உள்ளே மது போய்விட்டால் பசியை அது எடுத்து விடும், எனவே பசிக்காது. அப்போ சோறு கேட்க மாட்டான்ல, அப்போ அரிசி தேவையில்லைல்ல, அதனால் சாராய கடை திறந்து விட்டுருங்கன்னு இவரை கிண்டல் செய்வது போல அவர் சொன்னார். தலைவர் சொன்னார், சாராயம் குடித்தால் பசிக்காது, பசியை இல்லாமல் செய்துவிடும், பசி தெரியாமல் ஆக்கி விடும் போல. எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு என்ன அனுபவமா? நீ தான் அழகாக சொல்கிற, அனுபவம் பேசுது, உனக்கு தெரியுமோ என்னமோ. தண்ணி போட்டால் பசிக்காது என்ற உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது, அது உனக்கு தெரிஞ்சிருக்கல, எனக்கு வியப்பு இல்லை. நீ பத்திரிகை ஆசிரியர் இல்லையா என்று. நான் குடிகாரன் இல்லை, குடிச்சா என்ன செய்யும் எனக்கு தெரியாது, நீ குடிகார பையன் என்பதை அப்படி நகைச்சுவையாக சுட்டி காட்டிய தலைவர்.